வணக்கம். 20 அதிமுகவின் எம்எல்ஏக்களை தட்டி தூக்கிய விஜய். செங்கோட்டையன் மூலமாக 20 எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டுள்ளது. அதிர்ச்சியில் எடப்பாடி. இரவோடு இரவாக அதிமுகவில் உள்ள 20 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தாவேகாவிற்கு அந்தர்பல்டி அடித்துள்ளதாக தகவல்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக வைரலாக பரவி வருகிறது. அதாவது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் 118 தனி பெரும்பான்மையை எந்த ஒரு கட்சியும் நிரூபிக்காத காரணத்தினால் தற்பொழுது 108 தொகுதிகளுடன் தற்பொழுது முன்னிலையில் வெற்றியடைந்த விஜய் அவர்கள் துங்கு சட்டசபையாக மாறியுள்ளது. இதனால் தற்பொழுது இன்னும் கூடுதலாக 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை முழுமையாக கொடுத்தால் மட்டும்தான் விஜய் அவர்களால் ஆட்சியை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்ற காரணத்தினால் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக மற்ற சிறு சிறு கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதை விட செங்கோட்டையின் மூலமாக அதிமுகவின் எம்எல்ஏக்களை தனது பக்கம் வரவழைத்து விட்டால் யாருக்கும் அடிபணிய தேவையில்லை என்பதை உணர்ந்த விஜய் அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை செங்கோட்டையன் அவர்கள் மூலமாகவே காய் நகர்த்தியுள்ளார். இது நடக்குமா என்று பார்த்தால் ஆன்டி டிஃபினேஷன் சட்டத்தின் கீழ் ஒரு எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்படாமல் இருக்க வேண்டுமானால் அந்த கட்சியின் மொத்தம் பலத்தில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தோடு வெளியேற வேண்டும். அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்ன தெரியுமா? டிவிகேவிற்கு 108, அதிமுகவிற்கு 47. சட்டப்படி அதிமுகவின் 40 எம்எல்ஏக்களில் 2/3 பங்கான 32 எம்எல்ஏக்கள் ஒன்றிணைந்து வந்தால் மட்டுமே அது ஆளுநரால் அங்கீகரிக்கப்படும். ஒரு சில குழுவாக செல்வது தகுதி நீக்குவதற்கு வழிவகுக்கும். அனுபவம் வாய்ந்த ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுள்ளார். இதனால் தற்பொழுது அதிமுகவில் அவருக்கு எல்லா விதமான நட்புறவுகளும் தற்பொழுதும் இருக்கிறது. யாரை வரவைக்க வேண்டும், யாருடன் பேச வேண்டும் என்ற அனைத்துமே செங்கோட்டையனுக்கு நன்றாகவே தெரியும். தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுடன் பேசி வருகிறார். 20 எம்எல்ஏக்கள் வந்தாலே போதுமானது. ஒட்டுமொத்த அதிமுகவும் கூண்டோடு கட்சியை கலைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. எடப்பாடி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா? கட்சியிலிருந்து பலரை நீக்கி ஒட்டுமொத்தமாக திமுக தான் எதிரி என்பதை நேரடியாக கணக்கில் எடுக்காமல் பல்வேறு விதமான அரசியலை நடத்தியது. சூழ்ச்சிகளில் எடப்பாடி சிக்கியதுதான் தற்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். 83 இடங்களில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். 83 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.